ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து திட்டமில்லை. உரிய ஆலோசனைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இருந்து தனியார் பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்றதாக அமைச்சர் அதிர்ச்சி தகவல். கடந்த ஆண்டு மட்டும் 15 லட்சம் மாணாக்கர்கள் சென்றதாக பேட்டி. மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 69% இட ஒதுக்கீடு நடப்பு கல்வியாண்டில் அமலாகுமா? மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. +2 தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் விவரங்கள் வெளியீடு. 30,600 மாணவர்கள் 551 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருப்பதாக அறிவிப்பு. மதிப்பெண்களில் திருப்தி அடையாத மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. பொறியியல் கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பம் விநியோகம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி கடைசி நாள் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் சின்னம்மாவுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். தலைமை ஏற்க வாருங்கள் என கழகத்தினர் அழைப்பு. வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி விலக்கு கோரிய வழக்கு. நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு. சென்னை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம். கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் கொரோனா தடையை மீறி அலைமோதும் சுற்றுலா பயணிகள். 3ஆம் அலை எச்சரிக்கை இருந்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம். மத்திய அரசு விளக்கம் அளிக்க பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கை விடுத்திருப்பதால் சர்ச்சை. கிராமங்களுக்கு அதிவேக இணைய வசதி அளிக்கும் பாரத் நெட் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல் எதிரொலி. மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து ரவிசங்கர் பிரசாத் நீக்கப்பட்டது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட காங்கிரஸ் வலியுறுத்தல். எதிர்க்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரின் செல்போன் உரையாடல்களை வேவு பார்ப்பதாக எழுந்த சர்ச்சை. மத்திய அரசு மீது பத்திரிகையாளர்கள் புகார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் கோவை மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு செய்ததாக அப்போதைய அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிராக புகார் எழுந்தது. SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அறிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விசாரணைக்கு பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அப்போது முழுமையான விசாரணை நடத்தி முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை ஆகஸ்ட் 2வது வாரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் இருந்து தனியார் பள்ளிக்கு சென்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் 12ஆம் வகுப்பிற்கான மதிப்பெண்களை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கடந்த ஆண்டில் மட்டும் 25 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி வந்திருப்பதாக தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும், கடந்த ஆண்டில் மட்டும் 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் இந்த தகவல் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசு பள்ளியில் இது வரைக்கும் ப்ரைவேட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் 1,08,000 பேர் கிட்ட சேர்ந்துருக்குறாங்க. இது வரைக்குமே கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லட்சம் பேர். அது நமக்கு தேவையில்லை அந்த இது. ஏன்னா ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்திருக்கு இது வரைக்கும். இல்லை அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து 15 லட்சம் பேர் போயிருக்கிறதா தான் நமக்கு ரிப்போர்ட் இருக்கே தவிர நம்மகிட்ட 25 லட்சம் பேர் நம்மகிட்ட சேர்ந்ததெல்லாம் இல்லை அதில். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளை தேடி அது ஒரு குழந்தை வந்தால் கூட அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 69% இடஒதுக்கீடு 2021-22ஆம் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 69% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்து 2021-22ஆம் கல்வியாண்டு முதல் அதனை அமல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியதால் மத்திய அரசுக்கு எதிராக திமுக தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை காரணம் காட்டி உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுவில் 50% இடஒதுக்கீடு கோரிவிட்டு தற்போது 69% இடஒதுக்கீடு கோருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள், தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 69% இடஒதுக்கீடு 2021-22ஆம் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஒரு வாரத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளனர். +2 தேர்வு மதிப்பெண்கள் வெளியான நிலையில் பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் வரும் 26ஆம் தேதி முதல் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரிகள் அந்த அனைத்து கல்லூரிகளுக்குமான இடம், அவர்களுக்கான சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சிபிஎஸ்இ ரிசல்ட் மார்க்கும் மதிப்பெண்களும் 31ஆம் தேதிக்குள் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் 26ஆம் தேதி இந்த மாதம் துவங்கி ஒரு மாதம் அவர்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் நம்முடைய டோட் மூலமாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்தந்த கல்லூரி மாணவர்கள் அவர்கள் விண்ணப்பிப்பதன் அடிப்படையிலே அவர்களும் அந்த கல்லூரிகளிலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 8,16,473 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியலை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். டெசிமல் மதிப்பில் இந்த முறை தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது.
10ஆம் வகுப்பில் 50%, 11ஆம் வகுப்பில் 20%, 12ஆம் வகுப்பில் செய்முறை மற்றும் உள் மதிப்பீடு என 30% கொண்டு +2 பொதுத் தேர்வு மதிப்பெண் கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் 8,16,473 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3,80,500 மாணவர்களும் 4,35,973 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 600க்கு 600 மதிப்பெண்கள் யாரும் பெறவில்லை. 30,600 மாணவர்கள் 551 முதல் 600 மதிப்பெண்கள் வரை பெற்றுள்ளனர். பள்ளிக்கு வராதவர்கள், தனித் தேர்வர்கள், மதிப்பெண் கணக்கீட்டில் திருப்தி அடையாதவர்களுக்கு விரைவில் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி www.dge.tn.gov.in, www.dge.tn.nic.in இல் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அஇஅதிமுகவுக்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டுகோள் விடுத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் கழக தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டி தங்களது உணர்வை வெளிப்படுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவுக்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தொண்டர்கள் சின்னம்மாவிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அஇஅதிமுகவை வழிநடத்த சின்னம்மா வர வேண்டும் என வலியுறுத்தி சென்னை தியாகராய நகர் பகுதி அபிபுல்லா சாலையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். தாயின்றி தவிக்கும் பிள்ளை போல் ஆதரவின்றி கிடக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை ஏற்க வாருங்கள். நிரந்தர பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை வருக என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சின்னம்மா கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவி ஏற்கணும். எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்களுக்கு அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இன்றைக்கி கட்சி ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு சிறந்த தலைமை இல்லாமல் ரொம்ப கட்சி மோசமாக நிலைமையில் போயிட்டுருக்கு. அவங்க உடனடியாக பொதுச்செயலாளர் பதவியை கண்டிப்பாக அவங்க ஏற்றாகணும். எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்கள் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறோம். அவங்க கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவியை கண்டிப்பாக அவங்க ஏற்றாகணும். அப்போ தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி கட்சி ரொம்ப சீரழிஞ்சு மோசமான கண்டிஷனில் போய்ட்டு கட்சியை விட்டு எல்லாம் விலைக்கு மாற்று கட்சியில் போய் இறஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பொதுச்செயலாளர் வந்தால் தான் இன்றைக்கி கட்சியை இன்றைக்கி காப்பாற்ற முடியும். அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 19 நாட்கள் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தொடரில் சுமார் 40 மசோதாக்கள் மற்றும் 5 அவசர சட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு மோடியின் வழக்கமான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது மழை பெய்ததால் குடைபிடித்தபடி பேசிய பிரதமர் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு தரும் விளக்கங்களையும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு அனைவரும் பாகுபலி போல வலுவானராக மாற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, புதிய வேளாண் சட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தன்னை பேசவிடாமல் எதிர்க்கட்சிகள் கடும் கூச்சலிட்டதால் பிரதமர் திரு மோடி அதிருப்தி அடைந்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடியதும் பாலிவுட் நடிகர் திலீப் குமார் மற்றும் விளையாட்டு வீரர் மில்கா சிங் மறைவுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரசின் திரு விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். மத்திய அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களை மக்களவையில் அறிமுகம் செய்து வைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். அவரை பேச விடாமல் எதிர்க்கட்சிகள் கடும் கூச்சலிட்டனர். இதனால் அதிருப்தி அடைந்த பிரதமர் திரு மோடி புதிய அமைச்சர்கள் குறித்த அறிமுகத்தை அறிக்கையாக தாக்கல் செய்தார். மத்திய அமைச்சரவையில் பட்டியல் இனத்தவர்களும் பெண்களும் அதிக அளவில் இடம் பிடித்திருப்பது பிடிக்காததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதாக காட்டமாக தெரிவித்தார். மாநிலங்களவையிலும் பிரதமர் திரு மோடியை பேசவிடாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
நாடாளுமன்றத்திற்கு சைக்கிளில் வருகை தந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் விலை உயர்வுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாஜக எம்பியும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான திரு சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 300க்கும் மேற்பட்டோரின் தொலைபேசி உரையாடல்கள் மத்திய அரசால் ஒட்டுக்கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் விளக்க வேண்டும் என திரு சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். இஸ்ரேல் நிறுவனத்துடன் பிரதமர் திரு மோடி அரசுக்கு தொடர்பா இல்லையா என்பது பற்றி கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒட்டுக்கேட்பு குறித்து விளக்கினால் நல்லது என்றும், இல்லாவிடில் வாட்டர்கேட் ஊழல் போல் தலைவலிதான் என்றும் திரு சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டு சொகுசு காருக்கு நுழைவு வரி வசூலிக்க தடை கோரி வழக்கில் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை வரி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்ற பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தனது சொகுசு காருக்கு நுழைவு வரி வசூலிக்க தடை கோரிய வழக்கில் நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஆர்.என். மஞ்சுளா அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் விஜய் மேல்முறையீட்டு மனுவை வரி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி நடிகர் விஜயின் மனு நீதிபதிகள் துரைசாமி, ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. சிவசங்கர் பாபாவுக்கு ஆதரவாக செயல்பட்ட 5 ஆசிரியைகளுக்கு சிபிசிஐடி போலீசாரால் வழங்கப்பட்ட சமன் தொடர்பாக இன்று விசாரணை நடைபெறுகிறது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பதிவு செய்யப்பட்டுள்ள 3 வழக்குகளில் நேரில் விசாரணை மேற்கொள்ள பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சமன் அனுப்பியிருந்தனர். முதற்கட்டமாக சுஷில் ஹரி பள்ளியில் பணிபுரியும் 5 ஆசிரியர்களுக்கு போலீசார் சமன் அனுப்பும் பணியில் ஈடுபட்ட போது அந்த 5 ஆசிரியர்களும் வீட்டில் இல்லை என தெரியவந்தது. பாலியல் தொல்லைக்கு உடந்தையாக இருந்த ஆசிரியை காயத்ரி மற்றும் அங்கு பணிபுரியும் பிரவீனா உள்ளிட்ட சிலர் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகாதபடி சம்மனை வாங்காமல் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக உள்ளனர். அதனால் அவர்களின் வீடுகளில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி சம்மன் ஒட்டப்பட்டுள்ளது. கேளம்பாக்கம் பழனி காலனியில் உள்ள அவர்களது இல்லங்களிலும் சம்மன் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் அனுப்பிய சம்மனுக்கு 5 ஆசிரியர்களும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதில் இடம்பெற்றுள்ள கடல் எல்லை வரையறை, எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு அபராதம் கூடிய சிறை தண்டனை, மீன்பிடிக்க செல்லும் போது அனுமதி சீட்டு பெறுவதற்கு கட்டணம், பிடித்து வரும் மீன்களுக்கு விலை நிர்ணயம் போன்றவை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதால் கடும் கண்டனம் வந்துள்ளது.
இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள மசோதாவுக்கு எதிராகவும் மீனவர்கள் கண்டன கோஷமிட்டனர். மத்திய அரசாங்கம் மீனவர்களுக்கு எதிராக மீன்வள கொள்கைன்னு சொல்ற மீனவர்களை வயிற்றில் அழிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போறதா செய்தி மூலமாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதை கண்டிச்சு இன்றைக்கு நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணி கடலை இறங்கி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உடனே மத்திய அரசாங்கம் பல லட்சம் கோடி அந்நிய செலாவணிட்டு கொடுக்குற இந்த மீனவர்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் இப்படி புதுசா போடுற சட்டங்களை எல்லாம் உடனே தடுத்து நிறுத்தி வழக்கம் போல நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் தமிழகம் உள்ள மீனவர்களை பூரா ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். காற்றையும் கடலையும் புயலையும் மழையும் நாங்க அஞ்சாத இந்த மீனவர்கள் கண்டிப்பா இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க விடாம உடனே மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்கு நல்ல சட்டங்களை ஏற்றுங்க. மக்களை அழிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றாதீங்க. இதேபோன்று மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மீனவ திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடாது என நொச்சிக்குப்பம் பகுதியில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 14 கடலோர கிராம மீனவர்கள் படகில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக வீட்டில் முடங்கியிருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய ஆசிரியர் ஒருவர் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். இந்த ஓவிய பயிற்சி மாணவர்களின் மன அழுத்தத்திற்கு வடிகாலாக அமைந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் கிராமம். இங்கு வசித்து வரும் முல்லைத்தவம் என்ற சங்கையா 20 ஆண்டுகளாக ஓவியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாமல் மாணவர்கள் வீடுகளில் முடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களது மன அழுத்தத்தை போக்க ஓவிய பயிற்சி அளித்து வருகிறார் திரு சங்கையா. ஓவிய பயிற்சிக்கு துவக்கமாக எளிதாக வரையக்கூடிய தேசிய கொடி, பறவைகள், காட்டு விலங்கினங்கள் உள்ளிட்ட ஓவியங்களை முறைப்படி வரைவதற்கான பயிற்சியை அளித்து வருகிறார். அதாவது கொரோனா காலத்தில் ஒரு 3 மாத காலமாக இலவசமாக பயிற்சி ஓவிய பயிற்சி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் சின்ன பிள்ளைகளும் இப்போ ஆர்வமாக எங்கிட்ட இப்போ பயிற்சி கற்றுக்குறாங்க. இனியமாக ஓவியர்கள் நிறைய பேர் இதை ஒரு சமூக இதாகத்தையும் செஞ்சுக்கிருக்காங்க. அதே போல் இப்போ ஆர்வத்தோடு அவங்க சமூக இடைவெளி விட்டு நான் சொல்லிக் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். என் பேர் எஸ் நிஷாந்தி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு இப்போ ஸ்கூல்லாம் இந்த கொரோனானால திறக்காததுனால எங்களுக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருந்துச்சு. இப்போ எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு இந்த ஓவிய பயிற்சி சொல்லித்தராங்க. இது நாங்கள் டெய்லியும் அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஓவியர் திரு சங்கையாவின் சேவையால் முள்ளிப்பள்ளம் கிராம மக்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதுடன் நல்ல முறையில் ஓவிய பயிற்சியை எடுத்து வருகின்றனர். மாணவர்களின் நிலை குறித்து கவலையடைந்த பெற்றோர்களும் சிறிதளவு மன நிறைவு கொண்டுள்ளனர்.